அந்த நிலம் கிடக்கட்டும். அது கிடைச்சாலும் சரி, கிடைக்காம போனாலும் சரி. ஆனா அணுவுக்கு பாதுகாப்பு வேணாமா? கரெக்ட் சார், உங்க அக்கறையும் பயமும் எனக்கு நல்லா புரியுது. ஆனா அதுக்கும் ஒரு அளவு இல்லையா? அதுக்காக நீங்களே இங்க வரணுமா? இப்பவும் நான் இல்ல சார். நாளைக்கே நாம எல்லாரும் இங்க இருந்து போயிடலாம். சாரி சார், என்னால முடியாது. அந்த நிலத்தை வாங்காம நான் இங்க இருந்து வரமாட்டேன். கேட்டீங்களா சார்? என்னமா அது சாரே சொல்றாரு? அவர் அன்னில இருந்து இதை தப்பா சொல்லிட்டு இருக்காரு. அன்னைக்கு நான் சார் கிட்ட என்ன சொன்னேனோ அததான் உங்க எல்லார்கிட்டயும் சொல்றேன். இது என் திறமைக்கு விடப்பட்ட சேலஞ்ச். இத நான் ஜெயிக்காம நான் உயிரோட இருக்கிறதுலே அர்த்தம் இல்ல. அனு, சாரி சார், என்ன கம்பல் பண்ணாதீங்க. யாருக்கெல்லாம் பயமா இருக்கோ அவங்கெல்லாம் நாளைக்கே கிளம்பி ஊருக்கு போயிடலாம். என்னை பத்தி நீங்க யாரும் கவலைப்பட தேவையில்லை. என்ன பாதுகாத்துக்க எனக்கு தெரியும். அனு, நீ இப்படி படபடன்னு பேசுறதே எனக்கு புதுசா இருக்கு. ஆமா அனு, இது என்ன புது பழக்கம்? அப்பா அம்மா என்ன மன்னிச்சிருங்க. இந்த விஷயத்துல இதுதான் என் முடிவு. எனக்கு எந்த பயமும் கிடையாது. நான் இங்க இருக்க தான் போறேன். பட் ஒன் கண்டிஷன் சார். நில வாங்குற விஷயத்துல நீங்க எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணக்கூடாது. சேலஞ்சில் எப்படி ஜெயிக்கணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். என்னோட இந்த விஷயத்துல நீங்க தலையிடவே கூடாது. இதுக்கு ஓகேனா நீங்க இங்க இருக்கலாம், இல்லனா கிளம்பி போயிட்டே இருங்க. அனு, சார் கிட்ட இப்படியா பேசுவ? தேவநந்தினி சீஃபா என் எம்டி கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். இதுக்கு நடுவுல நீ வராத. ஓகே அனு, ஐ அக்செப்ட் திஸ். அதே மாதிரி நான் இங்க சமையல்காரனா இருக்கிறதுல நீயும் குறுக்க வரக்கூடாது. ஓகே சுந்தரம், எனக்கு ஒரு கிளாஸ் பால் கிடைக்குமா? சார், என்னால இதெல்லாம் முடியாது சார். எனக்கு ஒன்றும் பயம்லாம் இல்லை. ஆனா இது சரின்னு படல சார் எனக்கு. இன்னைக்கு ஒரு நாளே நான் ரொம்ப திணறிட்டேன். ஏதோ ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி, செய்யக்கூடாது தப்பு செய்யறோமோன்னு அந்த உணர்ச்சியோட என்னால இங்க இருக்க முடியாது. நான் நிச்சயமா கிளம்பி போக தான் போறேன். ஆனா மறுபடியும் சொல்றேன் சார், இது சரியில்லை, ரொம்ப தப்பு. சுபு சார், மகாபாரதத்துல கிருஷ்ணன் என்ன பண்ண தெரியுமா? ராஜதந்திரம். இப்ப அனு பண்றதும் அப்படிதான். யாரையும் மோசம் பண்ணி ஏமாத்தி இந்த நிலத்தை அனு வாங்கவே மாட்டா. அதுக்கு நானும் சம்மதிக்க மாட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க சார். கிருஷ்ணர்லாம் ரொம்ப பெரிய கேரக்டர் சார். நாமெல்லாம் ரொம்ப ஆர்டினரி மனுஷங்க. அது மட்டும் இல்லாம இங்க என்ன போரா நடக்குது. சரி விடுங்க. இப்ப யாருமே இங்க நான் சொல்றதை கேட்கிற மனநிலைமையில இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுது. உங்களுக்கு தெரியாதானே? எது சரின்னு படுதோ, எது நியாயம் படுதோ அதை தாராளமா செய்யுங்க. ஆனா நான் கிளம்பி போக தான் போறேன். புஷ்பா, நம்ம நாளைக்கே கிளம்புறோம். என்ன? எனக்கு இது எப்படி சொல்றதுன்னே தெரியல சுப்பு. ஆனா சொல்லாமே இருக்க முடியாது. அனு இங்க தனியா விட்டுட்டு நான் எப்படி சுப்பு உன் கூட வர முடியும்? அப்படியே அவளை இங்க விட்டுட்டு வந்தாலும் அவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு என்னால அங்க பயந்துகிட்டே இருக்க முடியாது சுப்பு. அதனால அவளுக்கு துணையா நான் இங்கே இருக்கேனே. சரி புஷ்பா, நீ சொல்றதும் நல்லதுக்கு தான். அனுவுக்கு துணையா நீ இங்க இரு, நான் நாளைக்கு கிளம்பிடுறேன். சார், திரும்பவும் சொல்றேன், உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி இங்க எதுவும் நடக்காது. என்ன நீங்க நம்பலாம். அப்ப நான் கிளம்புறேங்க. என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? இல்ல, கடையில இருந்து முதலாளி போன் பண்ணாரு. கடையில ஆள் இல்லையா. இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க, ஒரு 2 நாள் மட்டும் இருந்துட்டு போலாமே. பரவாயில்லைங்க, இன்னொரு நாள் வரேன். அதுக்காக காலையிலேயே இப்படி கிளம்புவீங்க? இருங்க, டிஃபன் சாப்பிட்டுட்டு போலாம். நம்ம வீட்டுல என்னங்க சாப்பிடறதுக்கு? என்னைக்கு வேணா சாப்பிடலாம். இப்போ கிளம்பினாதான் கரெக்டா இருக்கும். ஒரு கப் காஃபியாவது குடிச்சிட்டு போங்க. சரிங்க. சுந்தரம்,
உட்காருங்க, காஃபி சாப்பிட்டு போலாம். சுந்தரம், என்ன பண்றான் அவன்? அம்மா நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லங்க, இல்ல பரவாயில்லம்மா. தேங்க்ஸுங்க. அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. அனுமா, பெரியவங்க கிட்ட மரியாதையா நடந்துக்கணும். இப்ப வாங்கின நல்ல பேரை எப்பவும் காப்பாத்திக்கணும். ம். ஜாக்கிரதையா பார்த்து நடந்துக்க. நான் வரேன் புஷ்பா. நீங்க கிளம்புறேங்க. வரேங்க. வாட வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி உட்காருங்க. எதுக்காக இங்க மீட் பண்ண சொன்னீங்க? பேசாம வீட்லயே மீட் பண்ணிருக்கலாமே. அண்ணே, வீட்ல உட்காந்து பேசுற விஷயம் இல்ல இது, அதனால தான் இங்க வர சொன்னேன். ஏன், என்ன விஷயம்? அண்ணே, நேரடியா சுருக்கமா சொல்லிடுறேன். நீங்க கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு ஒரு அருமையான சான்ஸ். 3 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். நிலம் கைமாறினா உங்களுக்கு கோடி கணக்குல பணம் வரும். நான் ஒரு சின்ன புரோக்கர்னே, ஒரு 2%, அவ்வளவுதானே மேட்ரு. இங்க பாருங்கண்ணே, அட்வான்ஸ் 20 லட்சம் ரெடி கேஷ். இதெல்லாம் சரி மயிலு, நீ சொல்றது எது எனக்கு புரியுது. எனக்கு என்கிட்ட என்ன லேண்ட் இருக்கு, அதை நீ வித்து என்ன பணக்காரனாக போறீங்க? அண்ணே, இப்ப அந்த நிலம் அண்ணம்மா கிட்ட இருக்கு, சும்மா தான் கிடக்கு. தரிசா கிடக்கிற நிலத்தை நீங்க கேட்டு வாங்கி பக்காவா யோசனை பண்ணி பிளான் பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க. அண்ணே, உங்க மருமகா இப்பதான் கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்திருக்கா. அவளுக்கு இந்த நிலத்தை எழுதி தர சொல்லி கேளுங்க. அண்ணம்மா கிட்ட இல்லாத நிலமா, அதுவும் இது தரிசு நிலம், உடனே சம்மதிச்சிருவாங்க. அத இந்த பார்ட்டிக்கு வித்துறலாம். அமௌண்ட் உங்களுக்கு, கமிஷன் எனக்கு. நீ சொல்றதெல்லாம் சரி மயிலு, இப்ப திடீர்னு போய் நிலத்தை கேட்டா கொடுப்பாங்களா? இப்பதான் சம்பந்தியா இருக்காங்க, அதுக்குள்ள போய் நிலம் கேட்டா அசிங்கம் இல்ல? என்னங்கண்ணே நீங்க, அந்த அம்மா கிட்ட போய் பணமா கேட்டா தான் அசிங்கம். அவங்க பேத்திக்கு கொஞ்சம் நிலம் கேட்க போறீங்க, அது பெரிய குத்தமானே. உங்க வீட்டுல அவங்க பொண்ணு இருக்கும்போது அப்படி எடுத்தோம் கவுத்தோம்னு அந்த அம்மா நிலத்தை தரமாட்டேன்னு சொல்லிடுமா? உங்க பையனும் மருமகளும் நல்ல சந்தோஷமா இருக்கட்டும். அண்ணே, இதுக்கு மேல என்ன செய்யணும்னு நான் சொன்னா நல்லா இருக்குமானே? தரிசா நிலம் சொல்றீங்க, சூரியவம்ச குடும்பத்து இல்லாத நிலமா? உண்மைதான். அதை வாங்குற பார்ட்டி யாரு? கரெக்டா செட்டில் பண்ணுவாங்களா? அண்ணே, அது பெரிய கைனே, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பணமே இல்ல. ஆமா, இதுல நீங்க எப்படி என்ட்ரி ஆனீங்க? அதெல்லாம் ஒரு பெரிய கதைண்ணே. அண்ணே, பாட்டி வந்துட்டாங்க, பாட்டி வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம்மா. இவர்தாம்மா நான் சொன்னவரு, அண்ணம்மாவோட சம்பந்தி. வணக்கம். ஹாய். நல்லா வாங்குற பார்ட்டின்னு சொன்னாங்க. ஏதோ 6 அடிக்கு தய பட்டு வேஷ்டி கட்டிக்கிட்டு கடா மீசை வச்சுக்கிட்டு தங்க மோதிரம் போட்டுட்டு இருப்பான்னு நினைச்சேன். ஆனா உங்களை பார்த்தா. மிஸ்டர் மயில்வாகனம், நான் கிளியரா உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். எங்க கம்பெனியோட டீலிங் உங்களோட தான். நீங்க எப்படி நிலத்தை முடிக்கிறீங்கன்னு எங்க ஸ்கோப்லயே வராது. ஆனா நிலம் லீகலா எங்க கைக்கு வரணும், அவ்வளவுதான். பணத்தை பத்தி பிரச்சனை இல்லைன்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். இது எனக்கு ஒரு சேலஞ்சான ப்ராஜெக்ட். ஃபாரின் கம்பெனில இதுல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட். புரியுதுமா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே தென், நான் கிளம்புறேன். உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றதா சொல்லிதான் மயில்வாகனம் என்னை இங்க வர சொன்னாரு. ஆக்சுவலி ஐ எம் வெரி பிஸி, பட் எங்க கம்பெனிக்கு இந்த லேண்ட் ரொம்ப முக்கியம், அதுக்கு தான் வந்தேன். நைஸ் மீட்டிங் யூ சார். நல்லதுமா. ரெஜிஸ்ட்ரேஷன் சமயத்துல பார்க்கலாம். பாய்.
எஸ் சார். Mira, I just came to the office. Can you catch up now? சாரி சார், நான் இப்ப வேலூர்ல இருக்கேன். வேலூரா? அங்கேயே திரும்ப அந்த லேண்ட் விஷயமாவா? மை காட், ஆர் யூ மேட் மீரா? சார், நான் நேர்ல வந்து உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். நிலம் லீகலாவே நம்ம கைக்கு வரப்போகுது. நீங்க வந்து வாங்கணும்னு நினைச்ச லேண்ட் அத அப்படியே விட எனக்கு மனசு இல்ல சார். ஐ அண்டர்ஸ்டாண்ட் மீரா, பட் அவங்கலாம் ரொம்ப டேஞ்சரஸ். பி கேர்ஃபுல். டோன்ட் வரி சார், ஐ வில் ஹேண்டில் திஸ். பட் மீரா, ஒன் திங், டோன்ட் இன்வால்வ் மீ இன் திஸ். என்னால இந்த மாதிரி அன்ப்ரொஃபஷனல் ஆளுங்க கூட டீலிங் வச்சுக்கவே முடியாது. அங்க நடந்த விஷயத்தெல்லாம் கேட்டு அண்ணன் அன்னைக்கே சொன்னாரு, எல்லா டீலிங்கும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண முடியாதுன்னு. அண்ணன் சொன்னது சரிதான். So I'm clearly saying this to you, don't involve me in this. Got it? Sure sir. இங்க பாரு மீரா, அதே மாதிரி நீயும் தேவையில்லாம பிரச்சனைல மாட்டிக்காத. This is my sincere advice to you. நீ நம்ம கம்பெனிக்காக தான் பண்றன்றது புரியுது. பட் இருந்தாலும் சொல்றேன், நீ எதுவா இருந்தாலும் அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு பண்ணு. Am I clear மீரா? பக்கா சார். ஓகே மிஸ்டர் மயில், எல்லாம் ரெடி பண்ணிட்டு லீகல் ஒபினியனோட என்ன வந்து பாருங்க. மத்தத அப்புறமா பேசிக்கலாம். பை. பரவாயில்லையா, பெரிய பார்ட்டி தான் பிடிச்சிருக்க. பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. முடிச்சிரு. நீ போய் உன் வேலையை பாரு. அந்த அம்மாட்டேந்து லேண்டை வாங்குறது என்னோட பொறுப்பு. வரேன். ரொம்ப சந்தோஷம்னே. வணக்கம்மா. வாங்க. பிளான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதான் பிளானுமா. நம்ம வழக்கப்படி பெரியவங்களுக்கு எப்படி கட்டுவாங்களோ அப்படி டிசைன் பண்ணிருக்கம்மா. இதை விட பெஸ்ட் டிசைன் யாரும் பண்ணிருக்க முடியாது. ஐயாவுக்காக பார்த்து பார்த்து பண்ண டிசைன்மா இது. நீ எப்படி செத்தேன்னே தெரியல. இதுல நினைவு இல்ல வேற. அண்ணே, நீ சொத்தையெல்லாம் விட்டுட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட. ஆனா நான் இருக்கிற சொத்தையெல்லாம் வித்துட்டு சொத்தையா நிக்கிற. இதுதான் விதிங்கிறது. எனக்கு தெரிஞ்சு இதுல ஒரு சின்ன மாற்றம் கூட பண்ண தேவையில்லை. நான் பார்க்கலாமா அம்மா? என் மருமக அமெரிக்கால இருந்து வந்தவ, 4 எழுத்து படிச்சவ. அவ பார்த்து கரெக்டா சொல்லுவா. அமெரிக்காக்காரங்களுக்குலாம் இந்த டிசைன் புரியாதுமா. இது நம்ம ஊர் பாரம்பரியம். அங்கேயே பிறந்து வளர்ந்தவங்களுக்குலாம் இதை பத்தி புரியாது. ஹலோ, நானும் இந்த ஊர் பொண்ணுதான். எனக்கும் நம்ம கல்ச்சரை பத்தி தெரியும். அம்மாமா, நான் பார்க்கலாமா? பாருமா, நீ என்ன சொல்றேன்னு கேப்போம். நல்லா பார்க்கட்டுமா. எனக்கு தெரிஞ்சு இதுல எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை. இந்த ஒரு மாடல் தானா இல்ல வேற ஏதாவது மாடல் இருக்கா? இது நல்லா தானே இருக்கு மேடம். இது புதுசா டிசைன் பண்ணது மேடம். என்ன சார் சொல்றீங்க? நம்ம ஊர் வழக்கப்படிங்கிறீங்க, அப்புறம் புது டிசைனுங்கிறீங்க. ஒரு ஊரே கொண்டாடுற பெரிய மனுஷன், அவருக்கு நினைவில் கட்டுறோம். இப்படி ஒரு மாடல்ல மட்டும் கொண்டு வந்திருக்கீங்க. அப்படி இல்ல மேடம், இதுதான் பெஸ்ட் பிளான். அதனால தான். 1 மினிட், இதோ வரேன்.
அம்மம்மா, அன்னைக்கு நினைவில்லத்தை பத்தின பேச்சு வந்த உடனே நானா யோசிச்சு ஒரு புது டிசைன் போட்டேன். எனக்கு இன்ஜினியர் அளவுக்கெல்லாம் பக்கா டிசைன் வராது, ஆனா விஷுவலா எப்படி இருக்குன்னு சொல்ல தெரியும். இது பாருங்க, இதுதான் நம்ம நிலம். இதுல இந்த ஓரத்துல நினைவெல்லாம் வருது. 3 பிளாக் இருக்கும். முதல் பிளாக்ல தாத்தாவோட படங்கள்லாம் இருக்கும். அடுத்த பிளாக்ல அவர் யூஸ் பண்ண பொருள் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் அவரோட சிலை கழுத்தளவுக்கு இருக்கும். இதுதான் பிளான். வெளியில சுத்தி இருக்கிற மீதி இடங்கள் எல்லாம் பார்க் மாதிரி பிளான் பண்ணலாம். பாக்குறவங்களுக்கு எல்லாம் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கணும். நினைவில்லத்துக்கு ஆப்போசிட்ல ஒரு வாட்டர் ஃபவுண்டன் இருக்கு. அங்க வந்து நிக்கிறவங்களுக்கு அது தெரிக்கிற சாரல்ல உடம்பெல்லாம் குளிரணும். அதுக்கும் வெளியில ஒரு தோரண வாயில். அந்த தோரண வாயில தாண்டி உள்ள வரவங்களுக்கு சுத்தி இருக்கிற பூங்கா, வாட்டர் ஃபவுண்டன் எல்லாம் கண்ணுல பட்டதும் அப்படியே பிருந்தாவனம் மாதிரி இருக்கணும். இதுதான் பேசிக் ஐடியா அம்மம்மா. இதை டெவலப் பண்ணா நல்லா இருக்கும். என்ன அம்மம்மா, பிடிக்கலையா? சாரி அம்மம்மா, இது நல்லா இருக்கும்னு நினைச்சேன். நான் நினைவு இல்லம் தான் கட்டணும்னு நினைச்சேன். நீ அத கோவிலாவே மாத்திட்டியம்மா. அமெரிக்காவில இருந்து வந்த பொண்ணு உனக்கு என்ன தெரிய போகுதுன்னு நானும் நினைச்சேன். ஆனா உன் உடம்புல ஓடுறது நம்ம ஊரோட ரத்தம்னு நீ நிரூபிச்சிட்டமா. இந்த பிளான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ சொல்றதையே வச்சு பிளான் போட்டுருங்க இந்த தடவை தம்பி. அப்புறம் மத்தது பேசிக்கலாம். சரிங்கம்மா. இந்த நினைவாலயம் எப்படி வரணுங்கிறத இனிமே நீயே பாத்துக்க சார். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அம்மம்மா. நல்லா இருமா. மருமகளே, உன்னை என்னவோ நினைச்சேன், கலக்கிட்டப்போ. ஆமா சாம், நீ இவ்ளோ அழுத்தம் திருத்தமா பேசினதுல இந்த வீட்லயே எல்லாரையும் விட எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம். உன்னை நினைச்சா அவ்ளோ சந்தோஷமா இருக்குமா. ரொம்ப தேங்க்ஸ் அனு. ஏன் இதுக்கு இவ்ளோ ஃபீல் பண்ற? அம்மம்மா என் தலையை தொட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணாங்க. அது பெரிய விஷயம். எல்லாம் உன்னாலதான் அனு. ரொம்ப தேங்க்ஸ். ஹே, எதுக்கு நமக்குள்ள தேங்க்ஸ் எல்லாம்? இந்த வீட்ல வாழ போற பொண்ணு நீ. நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, இங்க இருந்து போறதுக்குள்ள உன்னை தமிழ் பொண்ணா மாத்தி காமிக்கிறேன்னு. இந்த வீட்ல இருக்கிறவங்களே இன்னைக்கு சொல்லிட்டாங்கல்ல, உன் உடம்புல ஓடுறது நம்ம ஊர் ரத்தம்னு. இப்ப சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம் அனு. நான் எப்படி ஃபீல் பண்றேன்னு என்னால முழுசா சொல்ல முடியல. என்ன சாம் நீ? யுஎஸ் கேர்ள் நீ, இவ்ளோ சென்டிமெண்டலா இருக்க. எந்த ஊரா இருந்தா என்ன, சென்டிமெண்ட் எல்லா இடத்துலயும் சேம் தான். ரொம்ப தேங்க்ஸ். ஐ மீன் இட். சரி சாம், நீ போ, நான் வரேன். என்னடா நிலத்தை வாங்குறேன்னு சேலஞ்ச் பண்ணவ
இப்போ சாம பாராட்டுறாளேன்னு பாக்குறீங்களா? எல்லாத்துக்கும் சிரிப்பு மட்டும்தான் பதிலா? வாயை திறந்து ஏதாச்சும் சொல்லலாமே சார். மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்றது அவ்வளோ கஷ்டமா? ஐ மீன் நினைவில்லத்தை பத்தி சொன்னேன். நல்லா பேசுறானு. நான் கேட்ட கேள்விக்கு பதில் இது இல்ல சார். நேத்து அடிச்ச காத்துல இன்னைக்கு கோபுரத்துல வந்து ஒட்டிக்கிட்ட கோழி இறக்கல அந்த சூரிய பிரகாஷ். கண்ணை பார்த்தே சொல்லிடுவான். நீ சின்ன பொண்ணு. பில்டப் எல்லாம் ஓவரா இருக்கு. சாம், நினைவில்லம் கட்ட கொடுத்த பிளான் நீ போட்டது. நாளைக்கே அங்க நினைவில்லம் வந்தாலுமே நம்ம ஃபேக்டரிக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படி ஒரு பிளானை தான் நீ போட்டிருக்க. பின்றீங்களே சார். அப்புறம் நீ கொடுத்த பிளான தம் பிளானா அன்னபுண்ணியம்மா கிட்ட சொன்னா சாம். அதுக்கு தான் உன்னை அவ தேங்க் பண்ணி ஹக் பண்ணா. ஒத்துக்கிறேன் சார், ஒத்துக்கிறேன். நீங்க பெரிய பிசினஸ் கிங் தான். தேங்க்ஸ் அண்ணா. உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க. நீங்க வெறும் பிசினஸ் கிங் மட்டும்தான். புரியல. பிசினஸ தாண்டி உங்களுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொல்றேன். ஏன் அப்படி சொல்ற? வேற எப்படி சொல்ல? என்ன சொன்னீங்க? கண்ணை பார்த்தே சொல்லிடுவீங்களா? நான் சின்ன பொண்ணா? எங்க இந்த சின்ன பொண்ணு கண்ணை பார்த்தே சொல்லுங்க பாப்போம், என் மனசுல என்ன இருக்குன்னு. என்ன சார் ஒண்ணு சொல்ல மாட்டீங்க? உங்க மனசுல இருக்கிறதா சொல்ல மாட்டீங்க, என் மனசுல இருக்கிறதையுமா? உன் மனசுல இருக்கிறது எனக்கு தெரியும் அண்ணா. என் மனசுல இருக்கிறதும் உனக்கு தெரியும். அப்புறம் ஏன் இந்த விளையாட்டானோ? ஹலோ, என்ன யோசனை? சுந்தரம், நீங்களும் பேச முடிப்பீங்கன்னு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஐயோ, ஒருவேளை நம்ம பேசினது எல்லாத்தையும் பிரதர் கேட்டிருப்பாரோ? அர்ஜென்ட்டா ஒரு ஹெல்ப் வேணும். அதான். சுந்தரம், சொல்லுங்க. ப்ளூடூத் சார்ஜர் ஒர்க் பண்ண மாட்டேங்குது. சுத்தமா சார்ஜே இல்ல. டவுனுக்கு போகும்போது ஒரு சார்ஜர் வாங்கிட்டு வந்துறியா? சரிங்க சார். உடனே வேணும், ரொம்ப அர்ஜென்ட். வாங்க சிஸ்டர், போலாம். நீங்க போங்க பிரதர், நான் வரேன். ஓகே. அப்பா, பிரதர் வரவும் ஒரு நிமிஷம் உயிரே போயிடுச்சு. இனிமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுக்கு பயமே இல்லையா? நான் ஏன் பயப்படணும்? ஹலோ சார், நீங்க இங்க சுந்தரம், சூரிய பிரகாஷ் இல்ல. உன் கூட பேசும்போது சூரிய பிரகாஷ் தானே? என்ன சார், இன்னைக்கு செம்ம ஃபார்ம்ல இருக்கீங்க போல. அவன் வந்த நாள்ல இருந்தே ஃபார்ம்ல தாமா இருக்கா. நீ மட்டும் என்ன? நான் சொல்ல வேண்டியதை இந்த போலீஸ்காரனே கரெக்டா சொல்லிட்டான். இந்த போலீஸ்காரனை கூட நம்பிடலாம். ஆனா இந்த கான்ஸ்டபிள் குந்தாணி இருக்காளே, அவ சிரிக்கிற மாதிரி சிரிச்சு கடைசியில ஏமாத்திடுவா. சரியான அழுகுணி. சார், பின்னால அந்த ஆள் நாராயணன் நம்மளே பாக்குறாரு சார். அந்த ஆள் ஒரு லூஸ். நீ பாட்டுக்கு பேசு. நம்மள இந்த கான்ஸ்டபிள் காரி பாத்துட்டா நடிப்பாளே. என்ன சுந்தரம், உங்ககிட்ட மோர் கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? நாராயணன். நாராயணன். எஸ் சார், எஸ் சார். நான் போய் மேடத்துக்கு மோர் கொண்டு வரேன் சார். நான் மோர் கொண்டு வர சொன்னா? சாரி சார், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். டவுனுக்கு போய் ப்ளூடூத் சார்ஜர் வாங்கிட்டு வா. சூர்யாவுக்கு வேணுமா? என்னது? நான் போகணுமா? பின்ன உங்க அப்பாவா? இல்ல சார், அவ்வளவு தூரம் நானே போகணுமா அப்படின்னு கேட்டேன். சார் சார் சார், நான் உங்க ஃப்ரெண்ட் இல்லையா சார்? இல்ல நாராயணன். சார், நான் மாட்டேன்னு சொன்னா என்ன ஆகும் சார்?
இங்கதான் எங்கேயோ வச்சேன். என்ன சார் ஆனா உன்ன தேட ஆரம்பிச்சிடுறீங்க? உங்களுக்கு தேவை ப்ளூடூத் சார்ஜர் தானே? 5 நிமிஷத்துல வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க ஒரு அதிகாரி, குனியலாமா? என்ன சார் இது? எப்படி சார் இப்படி எல்லாம்? அதான் சூரிய பிரகாஷ். Got it? வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்னமா குறை? எல்லாரும் நல்லா இருக்கம்மா. நானே உங்களை பார்க்க வரணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள கோயிலே உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்மா. அடுத்த மாசம் கோயில் திருவிழா வருது. அதை பத்தி உங்ககிட்ட நேர்ல பேசணும்னு நேத்து தான் நாங்க கமிட்டில பேசிட்டு இருந்தோம். அப்படியா? நாம தான் சாமியை தேடி போகணும். அதுதான் சாமிக்கு மரியாதை. திருவிழாவுக்கு பூ பழத்துல இருந்து எல்லா செலவையும் வழக்கம் போல சூரிய வம்ச குடும்பமே செய்யும். நீங்க என்ன வேணுங்கிறத தயங்காம கேளுங்க. அப்புறம் எல்லாத்தையும் விவரமா எழுதி எடுத்துட்டு வந்துருங்க. சிறப்பா செஞ்சிடலாம். என்னப்பா? சந்தோஷமான விஷயம் தான். சாமிக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறோம்? ரொம்ப சந்தோஷமா. சூரிய வம்சம் இருக்கிற வரைக்கும் இந்த ஊருக்கு ஒரு குறையும் வராதுமா. ஐயா நம்மளை விட்டுட்டு போயிட்டாருங்கிற குறையே தெரியாம நீங்க இந்த ஊருக்கு நிறைய செய்றீங்கம்மா. ஆத்தா உங்க குடும்பத்துக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்குவாமா. சரிங்க, நீங்க திருவிழா வேலையை பாருங்க. சந்தோஷமா. வரலாமா? அப்புறம் என்னய்யா, அம்மாவே சொல்லிட்டாங்க. கோயிலுக்கு வந்தாலே மனசுக்கு தனி சந்தோஷம். அதுலயும் அவங்க உங்களை இப்படி சொல்றத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. வாரம் இந்த கோவிலுக்கு வரலன்னா மனசுக்கு என்னவோ மாதிரி இருக்கு. வந்து சாமிய கண்ணார பார்த்தாதான் மனசு நிம்மதியா இருக்கு. ஏமா, கோயிலுக்கு போற பழக்கம்லாம் உண்டா உனக்கு? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? வாரம் கரெக்டா கோயிலுக்கு போயிடுவேன். வேலைக்கு போறதுக்கு முன்னாடி காலேஜ் படிச்சப்பெல்லாம் தினமும் கோயிலுக்கு போவேன். வேலைக்கு போனதுல இருந்து கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். சென்னையில வளர்ந்த பொண்ணா இருந்தாலும் கோயிலுக்கு போற பழக்கம்லாம் இருக்குன்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நாமளும் நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் வாரம் இதே மாதிரி கோயிலுக்கு கூட்டிட்டு வரணுமா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரையும் இழுத்து கோயிலுக்கு கூட்டிட்டு வரதுக்குள்ள அப்படியெல்லாம் இல்ல அண்ணம்மா. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா எல்லாமே நடக்கும். நீங்களே இப்படி நம்பிக்கை இல்லாம பேசினா எப்படி? நீங்க நம்பிக்கையோட ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, மொத்த சூரிய வம்சமும் இங்க நிப்பாங்க. நீ சின்ன பொண்ணா இருந்தாலும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பேசுற. பேசுறதோட மட்டும் இல்லாம செய்யவும் செய்யற. ரொம்ப பெரிய விஷயத்த இப்படி விளையாட்டா சொல்லிட்டியானோ? நல்லா இருமா. வணக்கம்மா. வணக்கங்க. பேத்தி கல்யாணம் முடிஞ்சு இப்பதான் கோயிலுக்கு வர முடிஞ்சது. பத்மா கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சு. மனசுக்கு பிடிச்சவனையே என் பேத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டது எல்லாத்துக்குமே சாமிதான் காரணம். சாமிக்கு மாலையை சாத்திருங்க. சரிங்கம்மா. ஆமா அண்ணம்மா, பத்மா அங்க நல்லா இருக்கானா அதுக்கு ஷாமும் ஒரு காரணம். கடவுளே, நான் நல்லபடியா இந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு ஊருக்கு போறதுக்குள்ள சூர்யா சார் மனசுல இருக்கிறதெல்லாம் என்கிட்ட மனசை விட்டு சொல்லணும். அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். பாவம் சூர்யா சார் எனக்காக இங்க ஒரு சமையல்காரனா அவ்வளோ கஷ்டப்படுறாரு. அவர் சந்தோஷப்படுற மாதிரி எல்லாமே நடக்கணும் சாமி.
இன்னும் கொஞ்சம். பத்தாது, இன்னும் கொஞ்சம். என்னம்மா நல்ல பசியா? 15 வருஷ பசிமா. நல்லா இருக்கீங்களாமா? இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் அன்னபூர்ணி அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கீங்களான்னு கேட்டம்மா. எனக்கு என்ன, பேரம் பேத்திங்களோட நான் நல்லா தான் இருக்கேன், எந்த குறவும் இல்லை. உப்ப சாப்பிட்டவன் தானே தண்ணி குடிக்கணும். அவங்கவங்க பண்ணதுக்கு அவங்கவங்க அனுபவிச்சுதான் ஆகணும். ஆமாமா, ரொம்ப அனுபவிச்சுட்டேன். இன்னைக்குதான் இந்த கோவில்ல காலடி எடுத்து வச்சிருக்கேன். எல்லாமே மாறிடுச்சு. ஆனா ஒவ்வொன்னும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. பட்டதெல்லாம் போதுன்னு தான் விலகி இருக்கேன். விலகி இருந்தா போதுமா? மனசு திருந்தி இருக்கணும். அது சரி, இப்ப பழசெல்லாம் பேசி என்ன ஆக போகுது? பழசெல்லாம் ஞாபகப்படுத்துறதுனால ஒன்னும் நடக்க போறதில்லம்மா. என்னை விரோதியா பார்க்காம எப்பவும் போல இந்த பொண்ணாத்தால பாசமா பாப்பீங்கல்ல, அந்த மாதிரி பார்த்தா போதும். நான் எந்த வம்பு தும்புக்கும் வரலம்மா. அது நீ நடந்துக்கிறதுல இருக்கு. இப்போ இவ்வளவு தூரம் வந்திருக்கான்னா எனக்கு சரியா படல. இது பொது இடம், யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போலாம். அம்மா, ஒரு வகையில நான் பாதிக்கப்பட்டவ. அடைக்கலம் தேடி வந்திருக்கேன். பழசெல்லாம் மறந்துட்டு ஒரு ஓரமா இருக்கலான்னு தான் வந்தேன். அதான் என் விதி. ஆத்தா என்ன நினைக்கிறாளோ அதான் நடக்கும். அண்ணம்மா வாங்க, நம்ம போலாம். இது அன்னபூரணிக்கு. இது அவ பெரிய பையன் சண்முகத்துக்கு. இது அவ சின்ன பையன் சங்கரனுக்கு. இது அவ ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு. என் புருஷனை சாவடிச்சு என்னை இத்தனை வருஷம் ஊர் ஊரா ஓட வச்ச அந்த சூரிய வம்சத்தை கருவறுக்காம விட மாட்டேன். 15 வருஷமா ஊருக்குள்ளேயே கால வைக்க விடாம பண்ண அந்த சூரிய வம்சத்தை
பழி தீக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே கிடையாது. நான் கும்பிடுற அந்த சாமியை கூட பார்க்க விடாம, கோயிலுக்குள்ள காலை வைக்க விடாம பண்ணிட்டான் அந்த செல்வ கணபதி. நான் பட்ட கஷ்டத்தை அந்த சூரிய வம்சத்து குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் படணும். அப்பதான் என் கஷ்டம் என்னன்னு அவங்களுக்கு தெரியும்.